கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 7, 2026. ஓகே. உலக செய்திகள். உலக செய்திகள் வந்து இந்த தொகுப்பு தான் நம்ம வந்து பேச போறோம். ஏற்கனவே தொடர்ந்து 2 நாளா, 3 நாள் கிட்டத்தட்ட 3 நாளா நம்ம தோழர் சுஃபியான் அவர்களோட அ ஈரான்ல நடந்துகிட்டு இருக்க அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அயத்துல்லா அலி கொமேனி அவரோட இறுதி ஊர்வலத்துக்காக அவர் வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சி. இதுலேருந்து நாடுகள் வர்றது எல்லாத்தையும் பற்றியும் பேசணும். ஸோ அதுக்கடுத்து வேறு அங்கங்கே நடக்கிற விஷயங்களோட தொகுப்புன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்பர் 1 வந்து இப்போ ஒன்றுனா நம்ம வந்து சொல்ல போகிறோம். நம்பர் 1 வந்து என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஒரு விவேக் படத்தில் இந்த மாதிரி என்ன மைனர் குஞ்சு அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி 2000 ரூபா ஃபைனை கட்டணும். ஒன்று அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இல்லை ஃபைனை கட்டணும் அப்படின்னா, நான் ஃபைனை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே, அப்போது நீங்கள் வந்து ரேப் பண்ணிவிட்டு ஃபைனை கட்டுறீங்க அப்படின்னா, இல்லை இல்லை, இது ஏற்கனவே நான் ஃபைனை கட்டிட்டு தான் ரேப் பண்ணேன். இப்போ கட்டுறது வந்து அடுத்து நான் ரேப் பண்ண போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போது கிட்டத்தட்ட நம்ம அதானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவை மானபங்கப்படுத்துறாரு அப்படிங்கிறதான். அதானி அமெரிக்காவை மானபங்கப்படுத்தும் அதானி, இந்த டைட்டில் தான் கரெக்டான டைட்டில். அது என்னன்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் held a private meeting with Gautam Adani before his US fraud and bribery charges were dropped. ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது, அங்கே டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், ஓகே, அவரோட வந்து அதானி ப்ரைவேட்டாக ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. எப்படி, என்னோட கேஸ் எல்லாம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருங்க, நான் வந்து $10 பில்லியன் அங்கே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. அப்போ கோர்ட்டும் ரைட், ஓகே, அதானி வந்து இது அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது, எல்லாம் மன்னிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படின்னா அடுத்த முறை ரேப் பண்ணுறதுக்கு வந்து மானபங்கப்படுத்துறதுக்கு நான் வந்து இப்போவே காசு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி, அங்கேருந்து காசை வாங்குறேன், அங்கேயே லஞ்சம் கொடுக்குறேன், லஞ்சம் கொடுக்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அரசு வாரண்ட்டு அப்படின்னா, இப்போ சரி, ஓகே, நான் $10 பில்லியன் தர்றேன் அப்படின்னா, காசு கொடுத்தா இழிச்சுக்கிட்டு அமெரிக்காவை இருந்தானே எவனா இருந்தானே எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இஃப் அதானி குட் பிரைப் த US டு கெட் ஃப்ராட் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் ஹிம் ட்ராப்ட், இமேஜின் what kind of fraud he might have committed in India when the country's prime minister is fully under his control. இப்போ ப்ளூம்பர்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே அமெரிக்காவிலேயே இவர் அதானி வந்து தன்னோட அரெஸ்ட் வாரண்ட்டை வந்து நீக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே, உங்களுக்கு மேலே அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது, ஒன்று கிடையாது, உங்களோட கேஸு பூராத்தையும் நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அப்படின்னா அமெரிக்காங்கிறது வந்து நம்ம இமேஜினேஷனில் எப்படி, பா அமெரிக்கா ரொம்ப பெருசு சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமெரிக்காவையே வந்து வச்சு குத்துன்னு குத்துறாங்கன்னா, அதானி குத்துறாருன்னா, இங்கே இந்தியாவில் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதானியோட வேலைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோடியை சொல்லியிருக்காரு, நான் வந்து காவலாளி வேலைக்காரன் அப்படின்னு. யாரோட காவலை? இந்திய மக்களோட காவலே இல்லை, அவர் அதானியோட வேலைக்காரர். அதானி தான் இவரை வந்து பிரைம் மினிஸ்டரா நியமிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு அவர் வந்து அதானி இங்கே எந்த அளவுக்கு மால் பிராக்டிஸ் பண்ணுவார், எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்குவார், இந்தியா வந்து சூறையாடுவார் அப்படிங்கிறதா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இது வந்து ப்ளூம்பர்க் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி. ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து E20 அப்படின்னு ஒரு பெட்ரோல் எரிபொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வாகனத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னா E20 அதெல்லாம் வேண்டாம். என்னென்னா, அந்த ஜியோ பெட்ரோல் இருக்கு இல்லையா, கரும்பு சாறு அப்புறம் மற்ற இந்த சாறுலேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோலை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொடுக்கறது நமக்கு வந்து அரபு நாட்டில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்தோ அல்லது வெனிசுலா இருந்தோ நமக்கு வேண்டாம். நம்மளே இங்கே இருந்து கரும்பு சாறில் இருந்து மொலாசஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து பெட்ரோலாக்கி எத்தனால் போட்டு பெட்ரோலாக்கி அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த பெட்ரோல் வந்து குவாலிட்டி சரியில்லை. நம்ம காரு, பைக்கு, வாகனங்கள், அதுக்கப்புறம் வெறும் வந்து மூவ் பண்ணக்கூடிய வாகனங்கள் மட்டும் இல்லை, நிறைய மெஷினரி இருக்குல்ல, என்ஜின்ஸு, அந்த என்ஜின்ஸு, ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸு, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் இருக்கு இல்லையா, இந்த எரிபொருள் வந்து E20 வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு நாடு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. யாருன்னா, வாகனத்தின் என்ஜின்கள் முழுமையாக பழுதடையும் என்று கூறி இந்தியாவின் E20 பெட்ரோலை வாங்க பூட்டான் மறுப்பு. பூட்டான் ஒரு சின்ன நாடு, அது மறுத்திருக்கு. என்னன்னா, E20 பெட்ரோலில் சிறிதளவு நீர் கசிந்தாலும் வாகன என்ஜின்கள்
முழுமையாக சேதடையும் என்றும், மலைப்பாங்கான சாலைகளில் பெட்ரோல் போதிய மைலேஜ் மற்றும் எனர்ஜியை தராது என்றாலும் பூட்டான் அரசு இந்த முடிவு எடுத்துள்ளது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஜியோ பெட்ரோல் எடுத்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கூட அங்கே இப்போ வாகனங்கள் ரொம்ப பெருசாக வந்து பழுதடைஞ்சிருது. அதனால எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மலை வேற ஏறணும், அதில் பியூர் பெட்ரோல் தான் வேணும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு ஓட்டுற பெட்ரோல் தான் எங்களுக்கு தேவைப்படும் மலை ஏறுறதுனால. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப பியூராக இருக்கணும், உங்கள் பெட்ரோல் வந்து பியூராக இல்லை, அதனால் என்ஜின் அடிக்கடி பழுதாகுது, பிரச்சனை, எங்களுக்கு வேண்டாம் உங்கள் பெட்ரோல் அப்படின்னு பூட்டான் வந்து மறுத்திருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் நம்ம ட்ரம்ப்பு, அப்பாஸ் ஆராஸ்கி 2 பேரும் என்ன மாதிரி என்ன சொல்லிக்கிறாங்க, ட்ரம்ப் வந்து ஒரு 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 கீனா கூனான்னு சொல்லலாம், ஒரு கிறுக்கன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கிங் டிவியில் வேற இந்த பேசும்போது வந்து உண்மையில அந்த ஆள் பேசுனதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் கூடுவாங்களாம், நாங்கள் வந்து நினச்சா ஒரு குண்டில் எல்லாத்தையும் போட்டு சாச்சிருவோம், அதனால் பேச்சுவார்த்தைக்கு ஆளே இல்லை, அதனால நாங்கள் வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன தெனாவட்டா திமுறா இலக்காரமா பேசுறதுக்கு, இந்த பேசுறதுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? ஏன் அவங்க அமெரிக்கா மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து இருக்கணுமா, இல்ல இஸ்ரேல்காரன் மட்டும்தான், அந்த நெத்தன்யாகு யூதர்கள் மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் மற்றவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உரிமை இல்லையா? அங்க கூடுற கூட்டத்தை வந்து அமெரிக்கால கூடும்போது இவங்க கையில இருந்து ஆயுதத்தை போட்டா என்ன ஆகும்? அந்த மக்கள் சாக மாட்டாங்களா? ஏன்னா அவங்க சிரஞ்சீவியா நிரந்தரமா இருக்க போறாங்களா? இல்லை இங்கே வந்து நினைச்சா வந்து இஸ்ரேலை வந்து ஒரு 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 வாரத்தில் அழிச்சிட முடியாதா? என்ன நினைச்சுல பேசிட்டு இருக்காங்க. ஒரு 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 கிறுக்கு அதிபர் அப்படின்னா, இவ்வளவு கேவலமான ஒரு கிறுக்கு அதிபர் அப்படி பேசிட்டு இருந்தா அதுக்கு வந்து பதிலீடு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, ட்ரம்ப் அட் 6 PM, வி ஆர் நாட் லெட்டிங் ஈரான் கெட் நியூக்ஸ், நோ மேட்டர் வாட் வி ஆர் சென்டிங் அவர் கைஸ் டு இன்ஸ்பெக்ட். நீங்க வந்து ஈரான்ல வந்து அணு ஆயுதம் உள்ள இருக்கான்னு பார்த்து நாங்கள் எங்கள் ஆட்களை அனுப்புவோம், நாங்கள் வந்து செக் பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் பேச, அதுக்கு வந்து 7 மணிக்கு இருந்தாலும் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு பேசினா 1 மணி நேரம் கழிச்சு 7 மணிக்கு வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி அவர் என்ன சொல்றாரு வந்து, ஷூர் அனுப்புங்க. எப்படின்னா, நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்க இஸ்ரேல்ல போய் எங்க ஆட்கள் இஸ்ரேல்ல போய் அங்க அணு ஆயுதங்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம், நீங்க வந்து எங்களை செக் பண்ணுங்க. நீங்க வந்து சும்மா வந்து பெரிய பெரிய புடுங்கி மாதிரி வந்துட்டு எங்களவே வந்து நோண்டிட்டே இருக்க முடியாது, நொட்டிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நொட்டுதல்ங்கிறது வந்து சில வந்து இது பேசுறாங்கல்ல, நீ என்னங்கடா வந்து இங்க போய் நொட்டிட்டு இருக்காங்க, அங்க போய் முதல்ல நொட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து எப்படின்னா கெட்ட வார்த்தை இல்லை, இது கோப வார்த்தை. அது அப்படிங்கிறதான், நீ வந்து இங்க வந்து நொட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நாங்க வந்து அங்க இஸ்ரேல போய் நொட்டுறோம், அங்க இஸ்ரேல் வந்து ஒரு ஆயுதம் அணு ஆயுதம்லாம் ஒண்ணு இல்லை, கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்க அப்பாஸ் ஆராய் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஷூர் only if we can send our team to Israel to see if they have nukes. If Israel has them, then Iran should too. நீங்க வந்து இஸ்ரேல்கிட்ட ஒருவேளை அணுவாயுதம் இருக்கு அப்படின்னா ஈரானுக்கும் அணுவாயுதம் இருக்கும், நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அப்பாஸ் ஆராஸ்கி ஸ்ட்ராங்கா வந்து ஆப்பு வச்சிருக்காரு, பெரிய ஆப்பு. எப்படின்னா, அராச்சி டிராப்டு ஹிம் கம்ப்ளீட்லி, அதில் வந்து ஒரு பெரிய வலையில சிக்க வச்சுட்டு நீ முதல்ல இஸ்ரேலை சொல்லு, நாங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஆப்பு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போய் முதல்ல நொட்டுறா முதல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஏன்னா இது ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, இவங்க இந்த அமெரிக்கா வர இவங்க பண்ற கடுப்பு, ஏன் உலகத்துல அவன் நாட்டோட அழகா அப்படி வச்சுட்டு போயிட்டு விட்டு போட்டு நீ வந்து எல்லாத்தையும் நோண்டிட்டே இருப்பியா, உன்னால எல்லாரும் கஷ்டப்படணும், அந்த மாதிரி வந்து என்ன நினைப்புல நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அவர் மேல. ஓகே, அது போக வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து சைனா, இந்தியா, பாகிஸ்தான். ஓகே, அதில் ஒரு வீடியோ வந்துருச்சு. சைனாவோட ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அவர் வந்து அவர் சொல்கிற விஷயம் வந்து இங்கிலீஷில் இருக்க ஏஐயில் டிரான்ஸ்லேட்டட் இங்கிலீஷு, அது ஏஐ வீடியோ கிடையாது, பட் வீடியோ ஒரிஜினலாக பேசின வீடியோ ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது. நம்ம இதுலேருந்து ஒருத்தர் இங்கே உள்ள ஒரு அமைச்சர் சொன்னார்ல, ஏய் நாங்கள் வந்து இண்டஸ் ரேவல் சிந்து நதியை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகாமல் நாங்கள் வந்து மொத்தத்துக்கு தடுத்துருவோம், நாங்கள் அப்பரில் இருக்கோம், பாகிஸ்தான் வந்து லோயரில் இந்த மாதிரி பிளெயினில் இருக்குது, கிட்டத்தட்ட 85% நீர் ஆதாரம் இங்கேருந்து தான் போகுது, நாங்கள் தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்ல. அப்படி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து இராணுவ ரீதியாக அதை எதிர்கொள்வோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணால் பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வலிமையான நாடா அப்படின்னு ஒன்றும் இல்லை. பொருளாதாரத்தில் வலிமை இல்லை, நீங்கள் ஆயுதத்திலேயே ரொம்ப பெரிய வலிமை, அவங்க கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கு,
கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் நம்மள்கிட்ட இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஆயுத வலிமைகள் கிடையாது. ஆனால் அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க, சைனா. சைனா என்ன சொல்லியிருக்காங்க, நீ பாகிஸ்தான் வந்து லோயரில் இருக்கு, நீ பாகிஸ்தான் அப்பரில் இருக்க, உனக்கு அப்பரில் நான் இருக்கேன். அப்பரில்னா ஆயுதத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் சிந்து நதி இருக்கு இல்லையா, அந்த நதி உற்பத்தி ஆகிறது சீனாவுக்குள்ள, சீனா ஏரியாவுக்குள்ள. அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்து அப்படியே காஷ்மீர் இந்த சைடில் அங்கிட்டு போயிட்டா இங்கே போகுது, பாகிஸ்தானுக்கு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சட்லஜ், ராவி, இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தா இப்போ பஞ்சாப் சைடில் அங்கிட்டெல்லாம் போய் அந்த பக்கம் போகுது. பஞ்சாப் முன்ன விட வந்து கிட்டத்தட்ட 22% அதிகமான நீரை இங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க குற்றஞ்சாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இது உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, ஓப்பன் தானே. அப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இப்போ சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் இந்தியா ஸ்டாப் பாகிஸ்தான்ஸ் வாட்டர், சைனா வில் ஸ்டாப் இந்தியாஸ் வாட்டர். விக்டர் கவோ அப்படின்னு ஒருத்தர் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா சைனா அங்கே நினச்சாங்கன்னா சைனாலேருந்து, ஏன்னா நீங்கள் இந்த மேப்பை வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அங்கே வந்து சைனாவோட எல்லையிலிருந்து தான், சைனாவுக்குள்ளே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தூரம் சிந்து நதி வருது, அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வருது, அங்கேருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போகுது. அப்போ நீ வந்து பாகிஸ்தானை நிறுத்தினேன்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரதை நிறுத்துவோம். அப்போ நிறுத்தினா என்ன ஆகும், இந்தியாவுக்கும் பிரச்சனை ஆகும். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த 300 சொன்னது அவர் சொன்ன ஃபுல்லாக கேட்டேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நதிநீர் தாவா பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் அதில் கை வைக்கிறத நினைக்கவே முடியாது. ஏன்னா மக்களோட அடிப்படை தேவை வந்து தண்ணீர், நீர் ஆதாரம். அதை நீங்கள் கை வைக்க நினைக்காதீங்க, நினைச்சா நாங்கள் வைப்போம். ஏன்னா எங்களுக்கும், அதாவது சைனா சொன்னால் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய உறவுகள் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் உறவு நிறைய இருக்கு. அதுக்காண்டி நீங்கள் வந்து எதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பாகிஸ்தானை வந்து எதிரி மாதிரி நினச்சி இங்கே ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம், நீங்கள் எங்கிட்ட பேசி பாருங்க. அப்படித்தான் ஏற்கனவே 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அருணாச்சலம் பிரதேசில் அவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு தகவல் வரவே மாட்டேங்குது. பூரா எடுத்தாலும் பாகிஸ்தான் 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 அப்படின்னு. இப்போ சைனாவை பற்றி பேசுங்களேன் பார்ப்போம். இந்த சைனா வந்து விக்டர் காவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி காவோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகே, அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நெதன்யாகு தலையில் வந்து உச்சந்தலையில் கத்தி தொங்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அங்கே உள்ள கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்டோட அதிகாரத்தை வந்து அவர் நிறைய குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அதனால அவர் மேலே வந்து பெரிய அளவுக்கு அலிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது லஞ்ச ஊழல் அலிகேஷன்ஸ் வேற, அது இல்லாமல் தன்னோட தகுதியை மீறி வந்து ரொம்ப பண்ணாரு அப்படின்னு சொல்லி இப்போ பார்லிமெண்ட்டு கூடி நிறைய, ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து யூதர்களுக்குள்ளேயே வந்து ஒரு கெட்ட யூதன், மிக கெட்ட யூதன், கேடுகட்ட யூதன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த ஆள் வந்து நெதன்யாகு கேடுகட்ட யூதனா இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நெதன்யாகு கேபினெட் votes anonymously to defy High Court, a first in Israeli history. Okay, it is the first time an Israeli government has formally declared it will not abide by High Court ruling. நீங்கள் ஹைகோர்ட் வந்து இங்கே ஒன்றும் வந்து மணியாட்டாத, நாங்கள் எங்களை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைமாக ஹைகோர்ட்டோட அவங்களுடைய வலிமை அல்லது அவங்களுடைய அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரத்தை ஓங்கி ஒரு அடி அடித்து நம்ம வந்து நெதன்யாகு இங்கே வந்து நாங்கள் பார்லிமெண்ட் தான் முக்கியம், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து பேசாமல் வந்து கிடங்க அப்படின்னு யுனானிமஸ்லி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுனானிமஸ்லி டு டிஃபை ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இதுக்கப்புறம் என்ன, இஷ்டத்துக்கு நான் இஷ்டத்தை பண்ணுவேன். ஏற்கனவே அவர் மேலே தலைக்கு நேரம் கத்தி தொங்கிட்டு இருக்கும் போதே நெதன்யாகு அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து அவருக்கு சாதகமாக வேற அந்த பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டாப்லையா. ஏன்னா எங்களுக்கு காசு கொடுக்கறது, மிரட்டுறது, எல்லா வேலையும் பார்ப்பாங்கல்ல. அதாவது ஒரு யூதன் வந்து இன்னொரு யூதனையும் வந்து அழிக்க தான் நினைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து நல்லால இருக்க மாட்டாங்க. அவன் வந்து தான் நல்லா இருக்கணும், 4 பேர் செத்தா பரவாயில்ல, 4 பேர் வந்து அது யூதனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், தான் நல்லா இருக்குன்னா 4 பேர் அழிப்பாங்க. அந்த மாதிரி தான் நெதன்யாகு. சரி, இப்போ அடுத்து வந்து இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வந்து நம்ம வந்து இவர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப், நைஸ் கோயிங் போசோ, வாஷிங்டன் டிசி நவ் ஹேஸ் த ஒர்ஸ்ட் ஏர் குவாலிட்டி ஆஃப் எனி சிட்டி ஆன் த பிளானட். அப்போ நம்ம வந்து டெல்லியை பற்றி பேசியிருப்போம், இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி பயங்கர மோசமாக இருக்குது. அது ரொம்ப குறிப்பாக வந்து இந்த தீபாவளி சமயங்களில் பட்டாசு வெடிச்சு, அதே மாதிரி அங்கே வாஷிங்டன் டிசிலையும் பட்டாசு வெடிச்சு உலகத்திலேயே ஒர்ஸ்ட் ஏர் குவாலிட்டி அப்படின்னு. எப்படின்னா, தேங்க்ஸ் டு த பொல்யூஷன் ஃப்ரம் ட்ரம்ப்ஸ் ரிடிகுலஸ் 8,60,000 ஃபயர் ஒர்க் ஷோ அண்ட் ரெசிடென்ட்ஸ் ஹேவ் பீன் டோல்ட் டு ஸ்டே இன்சைட், அன்பிலீவபிள்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பட்டாசு வெடிச்சு எப்போ எப்படி 8,60,000 பட்டாசு அங்கே வந்து வாஷிங்டன் டிசியில் வெடிச்சிருக்காங்க. இந்த 250வது வருஷம் கொண்டாட்டமாக இருக்கலாம் வெடிச்சு இன்னைக்கு ஏர் குவாலிட்டி வந்து உலகத்திலே வந்து ஒர்ஸ்ட் ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் ஹவுதிஸ் லீடர்ஸ் அண்டு ட்ரைபல் எல்டர்ஸ் அரைவ் அட் கமேனிஸ் ஃபியூனரல் ஏ சிம்பாலிக் ஷோ ஆஃப் ஈரான்ஸ் ரீஜனல் அலையன்ஸ். இப்போது நாங்கள் ரீஜனல் அலையன்ஸாக நாங்கள் வந்து ஏமனில் இருக்கோம், லெபனானில் ஹிஸ்புல்லா இருக்கோம், அங்கே காசாவில் வந்து ஹமாஸில் இருக்கோம், அதுக்கப்புறம் இதில் கத்தாப் ஐஆர்ஜிசின்னு சொல்லி இதில் ஈராக்கில் இருக்கோம், அப்புறம் சிரியாவில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையும் நாங்கள் அலையன்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த அயத்துல்லா அலி கமேனி அவரோட ஃபியூனரல் இருக்கு இல்லையா, அதுக்காக ஹவுத்திஸ் எல்லாம் வந்து ஏமன்லேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. ட்ரைபிள்ஸ் ஆக்சுவலாக ஹவுத்திஸுக்கு தான் அங்கே இருக்கிற வெளியிலேருந்து வந்தவங்கள அங்கே பழங்குடியினர்கள், அந்த பழங்குடியினர்கள்லாம் வந்து இதை மௌனிங்னா என்ன, துக்கம் அனுசிக்கிறது, அதில் வந்து கலந்துருக்காங்க. அப்போ வந்து 100 நாடுகளுக்கு மேலே வந்து கலந்துருக்காங்க. அப்போது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஈரான் தன்னுடைய பலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பேசினது தான், முதலே ஓப்பனிங்லேயே பேசியாச்சு. நாங்கள் வந்து நினச்சா வந்து இந்த கூட்டத்தில் வந்து பாம்பு போட்டோம்னா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து துருக்கியிலேருந்து நேட்டோவில் ஃபர்ஸ்ட் லேடி யெமென் எர்டோகன் வில் ஹோஸ்ட் த ஸ்பௌஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் அட்டெண்டிங் நேட்டோ சமிட் இன் அங்காரா. ஸோ நேட்டோ சமிட் வந்து எப்படியோ அங்காரா நடக்க போது அதில் வந்து லேடிஸ் வந்து அங்கெல்லாம் கூடுறதுக்குள்ள இவங்க வந்து அதை அவங்க வந்து ஹெட் பண்ண போகிறாங்களாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி. அது போக வந்து இப்போ இன்னும் வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சு, எல்னினோ வெயில் வந்து யூரோப்பில் அடிச்சிட்டு இருக்கு, இதில் இருக்குது, சைனாவில் இருக்குது. ஸோ என்னென்னா இது வரைக்கும் 2025 பேர் பலி. எங்கள் பிரான்சில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக ஜூன் மாதத்தில் உயிர்ந்தோல் எண்ணிக்கை 2025 அதிகரிப்பு, ஏற்கனவே ரெகுலராக உள்ளவங்க போக அதிகரிப்பு. 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் கொளுத்துவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது அப்படிங்கிறத நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய செய்தியே வந்து சொல்லுது. அப்போ இது பிரான்ஸில் மட்டும் அப்படின்னா ஜெர்மனாக இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், அல்லது நெதர்லாந்தாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகள், அப்புறம் ஐரோப்பா நாடுகள், அப்புறம் சைனா, இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, அவங்களால தாங்க முடியாமல் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. பெருசுகள்லாம் மண்டையை போட்டிருக்கு, என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ அதனால் இது வந்து எப்படின்னா நமக்கு ஈரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை வந்து ஒளி உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா தாங்க முடியாமல் ட்ரம்ப் என்ற உளறுவாயன் வந்து உளறிட்டே இருக்காப்புல. அடுத்து நாங்கள் அடிச்சிருவோம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு கிறுக்குத்தனம் உளறிட்டு இருக்காப்புல. நெதன்யாகவும் ட்ரம்ப்பும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ண போகிறாங்க. இந்த மீட்டிங் தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மீட்டிங். ஏன்னா என்னைக்கெல்லாம் நெதன்யாவுக்கு ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாப்புல அப்போல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போது வர்ற 9ஆம் தேதி வியாழக்கிழமை அடக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா வெர்சஸ் இஸ்ரேல், இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு டிசாஸ்டரா அல்லது அப்படி சுமூகம் முடிய போதான்னு தெரியல. என்ன நடக்க போன்னு அடுத்த கவனம் சந்திப்போம். நன்றி.